டக்குன்னு ஊருக்கு கிளம்பணும்னு முடிவு பண்ணி டகால்னு டிக்கெட்டை புக் பண்ணி டமால்னு கிளம்புன வீடியோ தாங்க இது. ஆனால் எங்களை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. 9 மணிக்கு டிசைட் பண்ணணும், 9:30 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணணும், 10 மணிக்கு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம், 10:45 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம், 11:30 மணிக்கு ஏர்போர்ட் போயிட்டோம். ஆமாம், எங்களுக்கு ஃப்ளைட் வந்து வெடிகாலம் 2:30 மணி, அதாவது நம்ம ஊர் டைம் படி விடியற் காலை 4 மணி அப்படிங்கிறதுனால யாருக்குமே தகவலுமே எங்களால் சொல்ல முடியல. அஸ்வின் கூட சொல்ல முடியல, உட்பட யாருக்கும் தகவலும் சொல்ல முடியல. அதனால் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ எங்களோட வண்டியும் எடுக்க முடியாது. ஸோ டாக்ஸி பிடிச்சி ஒரு வழியாக இண்டிகோ ஃப்ளைட்டை புக் செய்து கிளம்பி விட்டோம். இண்டிகோ ஃப்ளைட் அப்படின்னும் போது தாங்க ஞாபகம் வருது, லாஸ்ட் டைமே இந்த தகவலை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வீடியோ டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இண்டிகோவில் யாராவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்கேஜ் ஒரே ஒரு பேக்கேஜ் தாங்க அலவுடு. 30 கேஜி சொல்லுவாங்க. ஒரே பேக்கேஜில் நீங்கள் 30 கேஜி எடுத்துகிட்டு போகலாம், எக்ஸிட் ஆகக்கூடாது. எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி ஆகும். அதில் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஒரு பேசஞ்சர் ஒரு லக்கேஜ் கொண்டு போகலாம். அது 30 கிலோக்குள்ளே இருக்கணும், 30 கிலோக்கு மேலே இருக்கக்கூடாது. 2 லக்கேஜ் கொண்டு போனீங்க அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா 40 dirhams பே பண்ணுற மாதிரி இருக்கும். சடனாக புக் பண்ணி போகிறவங்க, கையில் கார்டு இல்லை, கேஷ் இல்லை அப்படிங்கிறவங்களாம் ரொம்ப சிரமப்படுவீங்க. ஸோ அதை மட்டும் செக் நடந்து நாக்கு தள்ளிருச்சுங்க, பசியும் எடுத்துருச்சு. காஃபி குடிக்கலாம் அப்படின்னா இதை வாங்கிட்டு குடிச்சிட்டு ஃப்ளைட்டில் மட்டையாகிறதுக்கு. ஆனால் குடியே கிடைக்கும். எஸ், வெரி குட், வச்சிருங்க. ஆனால் இந்த ஓட்டை பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரியே இருக்கும். ஆனால் இது தண்ணி தான், ஆனால் அது ஓட்டை. முடிச்சுட்டு காஃபி ஆர்டர் பண்ணோங்க. ஆனால் காஃபி தெரியாதனமாக வந்து மீடியம் சைஸ்ன்னு சொல்லிட்டோம். எவ்வளோ பெரிய கிளாஸில் கொடுத்துட்டாங்க, அதை குடிக்கவே முடியல. ஒரு 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 ஆசை தானே வச்சுக்கலாம் காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ஏர்போர்ட்டில் போய் காஃபி குடித்தா நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு வருதா? அது ஏதோ க்ரீமியாக இருந்தது. வேறு வழி இல்லாமல் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு. ஆமாம், நமக்கு காஃபினா ப்ரூ காஃபி, ஃபில்டர் காஃபி தான் நம்மளுக்கு பிடிக்கும். அப்புறம் ஒரு அடியாக பிடிச்சிக்கிடுச்சி ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டோம். ஷெட்யூல் டைம்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போய் உட்காந்து ஒரு மணி நேரம் ஆகி போச்சுங்க அவங்க ஃப்ளைட் எடுக்கிறதுக்குள்ளே. தூக்கம் கண்ணு சொக்க ஆரம்பிச்சிச்சு. 2:30 மணின்னு சொல்லி கடைசியில் டேக் ஆஃப் ஆகும்போது வந்து 3 மணி. சிலமா நான் இப்போ ஒரு காலடி எடுத்து வச்சு உள்ள நுழைஞ்சேன்ல. ஆமா, அப்போ நான் என்ன நினைச்சிட்டு நுழைஞ்சேன் தெரியுமா? என்ன நினைச்சேன்? அப்படியே காலடி எடுத்து வச்சுன்னா அஸ்வினுக்கு அப்படியே உடம்புங்க அப்படியே சில்லு. நீ அபுதாபி ஏர்போர்ட்டில் அதுவும் இண்டிகோ ஃப்ளைட்டில் காலை வச்சா அவனுக்கு வந்து நம்ம சிவாஜி கணேசன் ராசாவே வருத்தமா அப்படியே சிலுக்குமாக்கும். அந்த மாதிரி நான் நினச்சிக்கிட்டே அப்படி கால் எடுத்து வச்சு. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு வந்து ஃபுல்லாக கிடையாது. ஸோ அதனால் ஃப்ரீ தான். ஸோ 2 பேர் மட்டும் ஆக்குபை பண்ணிட்டோம். ஃப்ளைட் எடுக்க டைம் ஆகுதே, சரி ரீல்ஸையாவது பார்ப்போன்னு பார்த்தா பாருங்க, ரீல்ஸில் என்ன வருது பாருங்க. கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, நண்டு, இதெல்லாம் பார்க்கும்போது பசி எடுக்காதா? நான் என் செல்லமா ஒரு ஆடு வரும், பசி எடுத்தா நீயா இருக்க மாட்டேன், ஸ்னிக்கர்ஸ் எடு. அந்த மாதிரி கையில் இருந்த ஸ்னிக்கர்ஸ் தான். ஸோ அதை கொடுத்து பசி ஆற்றிட்டு படுக்கலான்னு படுத்துட்டோம். ஒரு அடியாக விடிஞ்சும் போச்சுங்க. ரொம்ப கஷ்டங்க அந்த ஃப்ளைட் ஜேர்னியில். ஒரு 4.5 hours சொல்கிறோம், உட்கார முடியல நம்மளால். புரண்டு எப்படா டைம் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து போட்டோம். பட் அந்த ஏர்லி மார்னிங்குடைய விஷயம் வந்து சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டு மேடம் வந்து தூக்கம் கிடையாமையே வந்தாங்க. ஒரு அடியாக வந்து சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கணும். நம்ம சென்னை ஏர்போர்ட்டு தான் தெரியுமே, எல்லோரும் சொல்கிறது தானே. அது ஃப்ளைட்லேருந்து வந்தவுடனே கடகடன்னு எல்லாம் இமிக்ரேஷன்லாம் கிளியர் ஆகிடும், செக்யூரிட்டிலாம் கிளியர் ஆகிடும். ஓடி வந்து லக்கேஜ் செக்ஷனில் வந்து நின்றுடும். நிப்போ காத்து என்னமோ சொல்லுவாங்களே, பூத்து கண்கள் பூத்து போனேன்ற அந்த மாதிரி. எங்களுக்கும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான். பஸ்ஸில் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே பில்டிங்கில் நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா பஸ் டேரெக்டாக எமிக்ரேஷன் கேட்டுக்கிட்டே போச்சு. ஸோ அதனால் நடக்க வேண்டியது இல்லை, நேராக போயிட்டோம். உடனே எமிக்ரேஷன் ஸ்டாம்ப் ஆகிடுச்சு. லக்கேஜ் தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அங்கேருந்து ஒரு ஏர்போர்ட் டாக்ஸியை பிடிச்சிட்டு அப்படியே அஸ்வின் எங்கே இருக்கான் அப்படின்ட்டு அஸ்வினை தேடி அப்படியே பில்டிங்குள்ளே நுழைய ஆரம்பித்தோம். ஏர்போர்ட்டில் டாக்ஸி பிடிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அதுக்கெலாம் தனி டேலண்ட்டு, தனி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும். உங்களுக்குலாம் நிறைய அனுபவம் இருக்கும். அந்த மாதிரி அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரேடியாக வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே வந்துவிட்டோம். ஏன்னா அஸ்வினுக்கும் தெரியாது நாங்கள் வர்றது. ஒரு பாருங்க, இந்த மாதிரி டாக்ஸில் தான் வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக இறங்கி லிஃப்ட்டுக்குள்ளே சர்ப்ரைஸாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டானாங்கிற ஒரு டவுட்டுமே இருந்தது. இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ், நீ சண்டே எப்படியும் வீட்டில் இருப்பான்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் போயிட்டோம். நான் அஸ்வினோட ஸ்னாப் பார்த்துட்டு விடிகால வரைக்கும் முடிச்சுட்டு தான் இருந்தான். என்ன வீடியோ எடுக்கலான்னா
பக்கத்துல இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் ஐ மீன் பக்கத்துல இருக்கிறவங்க எதிரில் இருக்கிறவங்க எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. ஐயோ ரொம்ப ஷையா இருந்தது, அன்கம்ஃபர்டபுளா இருந்தது வீடியோ எடுக்க. அச்சு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வேற யாரோ பெல் அடிக்கிறாங்கன்னு வர போறான். ஓன் வாய்ஸ்ல விடுறேன். என்னடா இது? ஷாக் பத்தல. we need more shock. என்ன What is happening here? சர்ப்ரைஸ். நான் என்ன நினைச்சிட்டேன், டிஃபன் சாப்பிட வீட்டை லாக் பண்ணிட்டு எங்க நீ வெளியில போயிட போறியோ அப்படின்னு நினைச்சேன். நான் எத்தனை மணிக்கு தெரியுமா வீட்டுக்கு வந்தேன்? 4 மணிக்கு வந்தேன் வீட்டுக்கு. ஏண்டா மடக்கி 2 ஷோ பார்த்தா 4 மணிக்கு வராம 5 மணி. உன் பார்த்த உன் ஸ்னாப் எல்லாம் நெயில்ஸ் கட் பண்ணவில்லை, ஹேர் கட் பண்ணவில்லை, வீடு சுத்தமாக இல்லை, துணி மடிக்கவில்லை. வாட் இஸ் நான் தோச்சதே பெரிய விஷயம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் என்ன நினைச்சேன், சரி மாப் பண்ணிருப்பாங்க வெளிய, அது சைன் வாங்கறதுக்காக வந்திருக்காங்க. என் வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. திடீர்னு காலிங் அடிக்கிறீங்க, டவுட்டா இருக்குது. நான் எதுவும் ஆர்டரும் பண்ணல, எதுவுமே வாங்கவும் இல்ல. அப்புறம் யாரு? சரி ஓகே புரியல. அது அப்படி இல்லடா, அது அப்படிதான். அப்பப்போ நான் உனக்காக வந்தேன்லாம் நினைக்காத, நான் லியோக்காக மட்டும் தான் வந்தேன். எனக்காக வந்திருக்கீங்க. நான் எப்போ வந்தாலும் அவனுக்காக வரீங்க. சோ இப்ப டாடி உடனே கிளம்பி லியோ கூட்டு வர போறாரு. என்ஜாய் பண்றோம். இப்ப அஸ்வினுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன தெரியுமா, நான் வந்தது கிடையாது. அதோட முக்கியமான விஷயம் என்ன சொல்லு, உன் மைண்ட் வாய்ஸ நான் கேப்சர் பண்ணிட்டேன். இரு சரி நீ சொல்லு. அப்புறம் அதை விட முக்கியமான ஒண்ணு, ஐயோ சொல்லாத செல்லம்மா. அச்சு உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ். அந்த பெட்டியை தர, இந்த பெட்டி தானே செல்லம்மா, அந்த பெட்டியை தர. லூசு பயலே, உனக்கெல்லாம் போன் பண்ணி விஷயத்த சொன்னா நீ அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொன்னா நீ கண் படுக்க வச்சு ஓபன் பண்ணு. இது செக்கிங்ல மாட்டாம வந்ததே பெரிய விஷயம். ரொம்ப ஓவரால நீ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, நாங்க அதெல்லாம் கொண்டு வரல. ஃபர்ஸ்ட் சிட் ப்ராப்பர்லி. இன்னைக்கு டோனி அண்ட் கை போறோம், உனக்கு ஹேர் ஸ்டைல் செட் பண்றோம். சரி அப்படியே கலர் ஏற்கனவே குப்பை மாதிரி இருக்கு வீடு, அது மேலேயே வச்சுனா என் துணி இன்னும் அழுக்காகும். ஷூ கேட்டர்ல தேடி புடிச்சு உங்க டாடி வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுதான் உனக்கு சர்ப்ரைஸ். செருப்பு ஒரு கால் மட்டும் போட்டு திரிவியா? உனக்காக சமைச்சு உனக்கு பிடிச்சத கொண்டு வந்திருக்கேன் டிஃபன் பாக்ஸ்ல தர. உடனே சாப்பிடுறேன். என்னன்னு பாரு. ட்ரை ஃப்ரூட்ஸ்டா. என்னடா இப்படி பாக்குற, சாப்பிட்டு ஹெல்தியா இருக்க. க்ளோஸ் க்ளோஸ். அது மேலேயே வை. அந்த துணியெல்லாம் அப்படியே மேலே வை. அந்த கருப்பு கலர் பேக்கெட் இந்த பத்தல பத்தல. யாரு சீரியஸாவா? சீரியஸாவா? ஆமாடா. ஓ மை காட். இத நான் எதுக்காக கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? எப்ப போன் பண்ணாலும் வீட்லயே இருக்க மாட்டேங்கிற, இத வாங்கி கொடுத்துட்டா வீட்லயே இருப்பல்ல. குட், வெரி குட். அவன் எப்படி விளையாடுவான் இப்போ? இல்ல அவன் எப்பவுமே ஆன்லைன்ல தான் விளையாடுவான். சிடி வந்து நீ சொல்லல, எப்பவுமே நீ பிளே ஸ்டேஷன் வேணும் பிளே ஸ்டேஷன் வேணும்னு தான் சொல்லுவ. ஜூன் மாசம் வீட்டுலதான் எக்ஸ்பாக்ஸ் இருக்குல்ல, நீ அதுல விளையாடிக்க. அடா அங்கங்க ஒன்னொன்னு வச்சிருக்க. அப்புறம் என்னடா இவ்வளவு எடுத்துட்டு வந்து அவங்க டாடி ஜாய்ஸ்டிக் கொண்டு வந்தாரா?
இதுக்கு ஒரு சாக்கெட் கொண்டு வந்தாரா, ஒயர் கொண்டு வந்தாரா? பத்தியா போச்சு போ, அவ்வளவுதான் முடிஞ்சு, சோலி முடிஞ்சு. அந்த கனெக்டிங் கேபிளே அவர் கொண்டு வரல ஃபர்ஸ்ட். பாரு, இல்லடா பாருடா, அது எப்படா இருக்கா? எந்தெல்லாம் நீ தொடாத, உந்த மட்டும் எடு. உன் அக்கறை பத்தி எனக்கு தெரியும்டா. ஒயர் அங்க தெரிது பாடுறா, நல்லாவே நீ ஊத்து. முடி மறைச்சுக்கிட்டு இருக்கு, எப்படி கண்ணு தெரியும்? அதான் உனக்கு நல்ல டாடி தான். உன் டாடி போல வேற யாருக்கு டாடி கிடைச்சிருக்காங்க? இதானா கரெக்டா எல்லாம் இருக்கா? சிடி மட்டும் இல்லையா? இப்ப இதுக்குள்ள ஏதாவது சிடி இருக்காதா? இதுக்குள்ள நீ என்ன இருக்கியோ, நீ என்ன விட்டு போனியோ அது அப்படியேதான் இருக்கும். இதுக்குள்ள GTA 5 இருக்கும்னு நினைக்கிறேன். I am not sure. சரி, இப்ப மத்த திங்ஸ் எல்லாம் தூக்கி உள்ள போட்டு இத க்ளோஸ் பண்ணு. நான் உனக்கு காமிக்கவா? எனக்கு இவ்வளவு சர்ப்ரைஸ் காமிச்சீங்க, நான் உனக்கு காமிக்கவா? ஐயோ, என்னடா என்னோட மேக்கப் ஐட்டம்ஸ்ல இருந்து எதையோ ஒழுகுது. லீக் ஆகுது. என்னடா உடைஞ்சிச்சு பாரு. ஐயோ, what is it? Oh, my sunscreen got leaked. Okay, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். அப்படியே விட்ட பத்தியா என் ட்ரெஸ் எல்லாம்? ரூம் எப்படி செருப்பால் அடிப்பேன். அப்ப நான் பார்த்தேன். ஏசி ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப தூங்கிட்டு இருந்தேன். அவ்வளோ மோசமா ஒண்ணு. ஏண்டா அந்த சுவிட்ச் போர்டு மேல எல்லாம் இப்படி அழுக்கு பண்ணி வச்சிருக்க? அது என்னன்னே தெரியல மம்மி. நீ சேரை போட்டு இடிச்சுக்கிட்டே இருந்திருக்க. அதுதான், அது இந்த இம்ப்ரெஷன் தான் அது. அதுதான் நான் வெயில்ஸ் காலேஜோடது. சூப்பர் ரைட் பண்ணி வாங்கினியா? தானே காலேஜ் கல்ச்சரல்ஸ் நல்லபடியாக நடத்துனே நின்று வாங்கினேன். சூப்பர். ஆர்கனைசர் அவார்ட் செம சூப்பர், வெரி நைஸ். அடுத்த இது போன்ற பல அவார்டுகளை நீ வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். அதை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். செம சூப்பர். பாத்தியா? ஒரு காரணமா கேக்குறேன். சொல்றேன். என்னடா என்னென்னமோ ஒட்டி வச்சிருக்க செவுத்துல? யார கேட்டுறா இதெல்லாம் பண்ண? நான் தான் உனக்கு வேற செட்டப் பண்ணி தரேன்னு சொன்னேன்ல. நான் வந்து காமிக் கார்ட் பென் இதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்த போஸ்டர், இதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்த போஸ்டர். நல்லா நான் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன், நீ வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஓகே பரவாயில்லை. எப்படி சார் இந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் இப்படி வந்து இப்படியே இப்படியே வச்சிருக்கேன். பாத்ரூம்ல லைட் எரியுது. இவ்வளவு நேரம் அங்கதான் இருந்தேன். அங்கிருந்தா வெளில வந்தியா? லைட் ஆஃப் பண்ண மாட்டியா? போய் லைட் ஆஃப் பண்ண போ. எவ்வளவு புத்தம் புதுசா வாங்கி கொடுத்த பைய இப்படி அழுக்கா வச்சிருக்கேன். வாஷிங் மிஷின்ல போட்டு துவைக்க கூடாதா? நான் அதான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் மம்மி. துவைக்க படுத்த படுக்கை எல்லாம் மடிக்க கூடாதா? பாத்ரூம் போகும்போது ஃபேனை போட்டு விட்டே போயிருக்கேன், ஏசி ஓட விட்டு போயிருக்கேன். என் துணியெல்லாம் துவைக்கவே இல்லை, அப்படியே வச்சிருக்கேன். அப்ப எக்ஸ்பாக்ஸ் நான் எதுக்கு எடுத்துட்டு வரணும்? நான் ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிடுறேன். ஏதோ ஒண்ணு நான் எடுத்துட்டு போறேன். ரொம்ப அக்கறை உனக்கு போட்டா. சரி செல்லம்மா, கன்க்ளூஷன் குடிச்சலம்மா. நம்ம எதுக்காக வந்திருக்கோம், எத்தனை நாளைக்கு வந்திருக்கோம், என்ன ஏதுங்கிற டீடைல்ஸை நம்ம அடுத்த விளாக்ல சொல்லுவோம். அதுக்கப்புறமா வர விளாக பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்கோசம் வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம், நாங்க என்ன பண்ண போறோம், சில பல எங்க மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அடுத்த மூவிக்கு ஷூட் எப்போ நாங்க சைன் பண்ண போறோம், அது எல்லாமே நாங்க அடுத்த. ஆனா சொல்றேன், நான் இருக்கும் போது ஏதாவது கேட்டா அப்படின்றீங்க. ஆனா நான் ஊர்ல இருக்கும் போது ஏர்பாட்ஸ், ஐபோன் 16 இங்க பாரு. நான் மனுஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த போன் எத்தனை வருஷமா வச்சிருப்பாரு? 5 வருஷம் வச்சிருப்பாரா? 4 வருஷம். என்ன 1 வருஷம் ஆச்சுன்னு
4 வருஷம் ஒரே கேஸ். இப்ப கேஸெல்லாம் மாத்தி போட்டு டெம்பர்லாம் மாத்தி போட்டு தெரியுது. ஏய் அவர் இப்ப பிசினஸ் மேன் ஆயிட்டாரு, பிசினஸ் மேக்னட் ஆயிட்டாரு தெரியுமா உனக்கு? ஓகே फ्रेंड्स, ஆமா, அந்த பிசினஸ் விஷயம் எல்லாம் அடுத்த வீடியோல. ஆமா, லெஃப்ட்ல வந்து பல லட்சங்களை டீல் பண்ணுவேன், சைடுல பல ஏய் கோடி. நீ வந்து இன்கம் டாக்ஸ் வழி வகுத்து கொடுக்காத. ஆமா, ஓகே फ्रेंड्स, இந்த ஏர்போர்ட் விட்டு வெளிய வரும்போது ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சல்யூட் பண்ணி விஷ் பண்ணிட்டு ஹாய் சொல்லிட்டு போனாரு எங்க சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி. நிறைய விஷயங்களுக்கோசம் நாங்க சென்னைக்கு வந்திருக்கோம். ஆல் ஆஃப் சடன் அஸ்வினிக்கே தெரியாம சர்ப்ரைஸா வந்திருக்கோம். சந்தோஷம். என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வச்சு வந்திருக்கோம் சொல்லிட்டு அடுத்தடுத்த பிளாக்ல க்ளோஸ்ல வாடா கவர் ஆகல. அதுவரை ரொம்ப ஹாப்பி. அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் இருங்க. நாங்க கோரஸா சொன்னதான் நல்லா இருக்கும். கட் பண்ணிட்டு கோரஸா வரும். சோ அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நாங்க பிரின்சஸ் பின் சேனல். பை.